ஐயா இப்போ என்னோட ஜாதகத்தையே வச்சு கொஞ்சம் பேசலாம் அந்த மாதிரி. கண்டிப்பாக எப்பயுமே துலா லக்கணத்தில் ஒருத்தர் ஜென்ம லக்கணமாக இருந்துச்சுன்னா அவர் பேர் 1 இல்லை 2. ஆமாங்க. முதல்ல என் பேர் கிருஷ்ணராஜ், அப்புறம் விஜயராஜன் மாற்றினுங்க. எல்லாம் நம்ம 6, 8, 12ன்னு சொல்லுவாங்க. இங்கே 10ல் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. 10ல் கிரகம் இருந்துச்சுன்னா பஞ்ச பிரதேசி மாரி அந்த 10 வருஷம் போட்டு பாடா படுத்து ஏண்டா இப்படி அது காரண காரியமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு தூக்கிட்டு போகும். 2ஆம் தேதி 10ஆம் வீட்டை பார்த்தா வருமானம் உண்டு, அவ்வளோதான். பழைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. 6ல் இருந்துச்சுன்னா பழைய விஷயங்களை இப்போ நினைவுகளை பேசுறது தான் ஆசையாக இருக்கும். அதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கோம். சினிமான்னு சொன்னேன். இந்த மீன லக்னம் முடிகிற வரைக்கும் சினிமா பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2027 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அப்போ வந்து பெரிய ஜோசியராக வருவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்பயுமே வந்து 2ஆம் அதிபதி 4ல் போய் 10ஆம் வீட்டை பார்த்துச்சாலும் ஜோசியம் வரும். ஜோதிடமே தொழிலாக மாறும். இதில் எதிர்பார்த்தது வந்து சினிமா துறையில் அது ஜோதிடத்தை ஃபில். வணக்கம். ஓம் சரவண சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சந்தித்து பேச போகிறது ஏஎல்பி ஜோதிடர் பொதுவுடைமுத்து ஐயா அவர்களோட நான் உரையாட போகிறேன். அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். நானும் கொஞ்சம் ஜோதிட ஆய்வாளர் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஜோதிடத்தில் பல கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஜோதிடம் இது சொல்லியிருந்தா கூட ஐயாவோட இது வந்து ஒரு புதுமையான முறையாக இருக்குது. எல்லோரும் சொன்னது சொல்லாமல் ஒரு புதுமையான நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி ஐயாவை பார்த்து நானே பேசுகிறேன். என்னுடைய ஜாதகத்தையே எப்படி இருக்குது அப்படின்னு ஐயாட்ட கேட்குற ஒரு பாக்கியத்தை காலம் இன்றைக்கி வழங்கியிருக்கு. நவகிரகங்களுக்கு நன்றி, இறையாற்றலுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் ஐயாவோட உரையாட போகிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி தான் உங்களை சந்தித்து பேசுகிறது சந்தோஷம். நமக்கு ஜோதிடத்தில் கொஞ்சம் நான் திரைத்துறையில் இருக்கேன். படம் டிஎம் சௌந்தரராஜன் அவங்களுடைய வாழ்க்கையில் சில டைரக்ட் பண்ணியிருக்கேன். அடையார் திரைப்படம் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். சினிமா வந்து ஒரு போராட்டமான தொழில். எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடுறதில்ல. அது எல்லோரும் சொல்கிறது தான். ஆனால் அது போராட்டம்னு சொல்லும்போது கேட்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு வந்தாராட்டிருக்கேன். பட் அது எல்லா தொழிலுக்கும் ஒரு கேரண்டி இருக்குது. சினிமா வந்து ஒரு நான் கேரண்டி இல்லாத தொழில். வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா அப்படியே இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழில். ஸோ அதில் எங்கள் அம்மா மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். எங்கள் அம்மா மீனாட்சி வந்து நான் சினிமாவில் வரணும்னு சொல்லி எல்லோரும் திருப்பி வாங்குவாங்க. எங்கள் அம்மா என்ன அடையார் ஃபிலிம் ஷூட் சேர்த்து வச்சு என் பையன் சினிமாவில் வரணும்னு சொல்லி அங்கே கோயம்புத்தூர் இருக்கிற ஜோசியரெல்லாம் பார்த்து சொல்லி தான் அனுப்பிச்சது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 20 வருடங்கள் மேலே போராடின தொழில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ என்னோட இது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரி. இங்கே பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா லக்கணம் வந்து ஜென்ம லக்கணம் தான். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்க. அந்த ஜென்ம லக்கணத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு 10 வருடத்திற்கு ஒரு லக்கணம். இப்போ ஒவ்வொருத்தருடைய லக்கணம் வந்து இப்போ மேஷ லக்கணத்தில் பிறந்தா மேஷ லக்கணத்தில் தான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அங்கேருந்து தான் அந்த ஜிபிஎஸ் காமிக்கும். சரி. ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே அந்த இடத்துல அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ நாளில் இருந்திருக்கலாம், எவ்வளோ நிகழ்வுகளில். ஏன்னா எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த யுகத்தில் கலியுகத்து வந்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 4வது யுகத்தில் கலியுகத்து வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல இந்த ஜோதிடம் வந்து ஏன் எனக்கு மட்டும் கொடுத்துச்சு, எனக்கு கடவுள் எனக்கு நான் தான் சொல்லுவேன், என்ன ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இது ஒரே நாளில் கொடுக்கல, ஒரே நாளில் இது கிடைக்கல, ஒரே புத்தகமாக இல்லை. இப்போ எங்கனையெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பேன். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு கேள்வி நடக்காமல் இருந்திருக்கும், நடந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா பதிவு பண்ணுவோம். பதிவு பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு ஒரு ஜோசியர் தான் படிக்கணும். ஒரு பாமர மக்கள் படிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ யாரோ ஒரு பையன் படிக்கிறார், இப்போ அவர் படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு என்ன தெரியும்? மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், இதெல்லாம் கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க. எல்லாம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, சாயில், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராட, உத்திராடம், திருவோணம், விட்ட, சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, 27 நட்சத்திரம். திரும்ப சொல்லுங்க. ஒரு ஜோதிடர் படிக்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ராமர் ஜாதகம், கிருஷ்ணரோட ஜாதகம், உங்க ஜாதகத்தை போட மாட்டாங்க. ஏசுநாதர் ஜாதகம். ஏசுநாதர் எந்த ஒளியிலேருந்து பிறந்தாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. பெரிய அதிசயம் அது. இந்த மாதிரி பிறப்பெல்லாம் எவ்வளோ பேர் மகன்கள் தோன்றாங்கல்ல. அவர் ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி பேச முடியும்? இல்லை அவர்கிட்ட கேட்க முடியுமா? இன்றைக்கி இருக்கிற எத்தாப்புல இருக்கவர்கிட்டே 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது கேட்டால் இல்லையே. இப்போ கடைசியாக ஒரு நாள் அப்படி தான் ஒரு கிளாஸில் கடன் வாங்காமல் எப்படி தொழில் பண்ண முடியும் அப்படின்னு. சரி, கடன் வாங்கி தொழில் தான் பண்ணீங்களா, வேறு எதாவது வேலையை பண்ணீங்களாங்க கேள்வி அப்படின்னா. ஆமாம் சார், அதில் கொஞ்சோண்டு அந்த பழைய கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு, அதெல்லாம் செட்டில் பண்ணேன். நான் கேட்டது கடன் தொழிலுக்கு வாங்குறீங்க, நீ தொழிலுக்குள்ள நீ பண்ணியிருக்கணும், வேறு எதுக்கு போட்டு. அப்போ இங்கே லக்கணம் மாறும்போது இந்த ஆதிபத்தியம் எல்லாமே மாறும். மேஷ லக்கணத்து 1-8 செவ்வாய், அடுத்து அதே ரிஷப லக்கணம் போனால் அதே 7-12 கூடிய செவ்வாயாக மாறும். அப்போ குணங்களே மாறும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேஷ லக்கணம் வரும்போது அப்படி கரன்னு அதாவது அந்த தன்மை இருக்கும். அதே நளினம் ரிஷப லக்கணம் வரும்போது அந்த நளினம் வரும் பாருங்கள். அதுக்கு என்ன கொடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிம்பீங்க. அதே மிதுன லக்கணம் வரும்போது ஆஹா இவர் எங்கனையாச்சும் கொண்டு போய் கோத்து விட்டோன்னு அப்படி அந்த 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 கிறுக்குத்தனமான ஒரு வரும்.
மிதுன லக்கணம் வரும்போது இப்போ நீங்கள் தான் நீங்கள் மாறலை, ஆனால் உங்கள் குணம் எப்படி மாறினுச்சு பார்த்தீங்களா? வரிசையா. அதே கடகலக்கணம் வரும்போது அந்த பாசத்துக்கு, தாயோட பாசத்துக்கு ஏங்குறோம். அப்படி கிடைச்சிடாதா? தாய் பாசத்துக்கு எல்லாருமே கடகலக்கணத்தை பிறந்தா எல்லாருமே தாய் பாசத்தை ஏங்குறாங்களான்னு கேட்டால் எல்லாருமே கிடையாது. ஆனால் கடகலக்கணம் நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணாலும் அந்த காலகட்டத்தில் ஏதோ காலகட்டத்தில் அந்த தாய் மேலே வருது பெரிய ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்தை நீங்கள் எங்கேயுமே ஈடுகட்ட முடியாது. ஒரு மனிதனோட வாழ்க்கையை 12 நிலைகள், நீ 12 நிலைகளை தாண்டி போகணும். நீ எத்தனை நிலையை தாண்டி போகிற அவ்வளோதான் இந்த கேள்வி. சும்மா வந்து மேஷலக்கணம் நீங்கள் எப்போ தான் இப்போ பார்த்தாலும் கரடு முரடு, நீங்கள் உண்மையிலே நீ கரடு முரடு மேஷலக்கணம் சொன்னால் உண்மையிலே மேஷலக்கணத்தில் அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு பரிதவிப்பு, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஏக்கம், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்க எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்க முடியாது. எனக்கு மட்டும் அது மேஷலக்கணம் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது மட்டும் பொறுத்த வரலம்பாங்க. சரி, எனக்கு ரிஷப லக்கணங்கிறாங்க. சார் நீங்கள் ரொம்ப சார் உங்களுக்கு தனுசு லக்கணம் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர் சார்பாங்க. ஆனால் எல்லா கிருத்துவ வேலையும் தனுசு லக்கணமாக இருக்காது. அது வந்து மகர லக்கணம் கும்பலக்கணமாக இருந்தால் என்ன நடக்குங்கிறீங்க? எல்லா தில்லுமுள் வேலையும் பார்க்குது. இப்போ இந்த மகர லக்கணம் வந்துச்சுனாலே உண்மையிலேயே மகர லக்கணம் நல்லா கடுமையாக உழைக்கும். கடைசி வரையும் கடுமையாக உழைக்கும். 20 வயசில் உழைக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 70 வயசுலேயுமே உழைக்கும் கடக லக்கணம். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு தசாபதி ஒன்று சொல்லிவிடுவோம். சார் உங்களுக்கு தசாபதி சார் வயசாயிடுச்சு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் 12 லக்கணம் இந்த ஆதிபத்தியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, ஏன்னா நீங்கள் ஜோதிடர் கூட தான் நான் பேசுகிறேன். இதே இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்கள் ஜாதகத்தை டேட்டா பர்த் போடுவோம், டைம் சொல்லுங்கள், டேட்டா பர்த் சொல்லுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் இந்த லக்கணம் ஏன் நகரணும் அப்படின்னா, இந்த ஆதிபத்தியம் மாறும்போது மகர லக்கணத்துக்கு 4க்கு 11 கூடியவன் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். இந்த உதாரணம் கூட நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். மகர லக்கணத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் 1, 2. அவர் ஜென்ம லக்கணம் ஒரு ஜோசியரோட ஜாதகம், எனக்கு ரொம்ப வேண்டியவரோட ஜாதகம், எனக்கு ரொம்ப ஒரு பாரம்பரிய முறையில் நல்லா பலன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு பலன். ஏன்னா எல்லா ஜோதிடத்துலேயும் அவங்கவுங்களும் பலன் என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும். நம்ம ஒரு சரின்னோ தவறுன்னு நம்ம சொல்கிறது எந்த ரைட்ஸும் கிடையாது. ஜென்ம லக்கணம் துலா லக்கணம். இப்போ ஏஎல்பி மகரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இப்போ அவிட்ட நட்சத்திரம் 1, 2 போகும்போது 2 வருஷம் போகும். 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் இதான் கணக்கு. இப்போ 4க்கு 11க்கு ஆதிபத்தியம். இப்போ 4, 11 தான் இவரை இயக்க போகுது. உங்களை இயக்குறது யார் அப்படின்னா 4, 11 தான் இயக்குது. இந்த செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெரியல. நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிங்க. நல்ல இடத்துல இல்லைன்னு வச்சிங்களேன், சிம்மத்தில் செவ்வாய் 8ஆம் வீட்டில், மகரத்து 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. 4ன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சுகமா அம்மாவா, 11ன்னா அண்ணனா மூத்த சகோதரமா, இந்த அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து இவங்க இடத்த பக்கத்து வீட்டுக்காரம்மா வீடை மாற்றி கட்டி விட்டு இடத்த இவங்க 2 பேரும் கேட்க போனால் இவனையும் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியாரு. இந்த அம்மாவும் பிள்ளையும் போய் கேட்க போகிறாங்க. 4, 11 யாரு இவர் வீட்டிலே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா, 3 மேலே பக்கத்து வீட்டாரமாக கேஸ் கொடுத்துட்டு போயிட்டு 2 வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாங்க. அதெல்லாம் எனக்கு துலா லக்கணம் 11 செவ்வாய்க்கு ஒன்றும் பண்ணாதுன்னாரு. பார்க்குற பார்வை எங்கேருந்து பார்க்குறோன்னு. இதனால் என்னென்ன சார், இப்போ இந்த நீங்கள் சொல்ல மாதிரியே இது இப்போ ஒரு ஜோசியர் எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது 11 செவ்வாய், அவர் எல்லாத்திட்டையும் கெத்தாக இருந்துருவார். உடனே இந்த பக்கத்து வீட்டுக்கார அந்த கமெண்ட் குரூப் ஒன்று இருக்குது, எப்பவுமே எதை எடுத்தாலும் ஒரு குறை சொல்லும். இன்னும் அவ்வளோ ஜாஸ்தி தானே பார்த்தாங்க, 11 தானே இருந்துச்சு, நல்லதானே, அப்புறம் ஏன் இப்போ கேஸ் போட்டுது, நல்ல நேரம் தானே சொன்னேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஆரம்பிச்சிடும் இவ்வளோ. அப்போ இப்போ இந்த மாதிரி அந்த உண்மையான அந்த விஷயம் வந்து தெரியாதனால ஜோதிடம் கரெக்டாக இருக்குது, ஜோதிடர்கள் அதில் நிறைய பேர் இதாக இருக்கிறனால ஜோதிடர்களும் இதில் வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு அது வழங்கப்படலை, கணக்கு முறை வழங்கப்படலை. கரெக்ட், அவ்வளோதான். தேடலை கிடைக்கல, அவ்வளோதான். இதோட நினைட்டாங்களா அவங்கவுங்களும் ஒரு கணக்கு கிடைச்சி அந்த கணக்கு சரியாக இருந்துச்சு. மகர லக்கணம் அப்படியே கும்பலக்கணமாக மாறுது. கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் 3 நாளைக்கு செவ்வாய் எங்கே 7 இருக்குது. இப்போ எங்கே போயிட்டு 3க்கும் 10 கூடிய செவ்வாய் என்ன பண்ணி 7க்கு போயிட்டு இப்போ சூப்பராக இருக்கா, நல்லாயிருக்கு. கோர்ட்டு கேஸெல்லாம் தள்ளுபடி 2 வருஷம் முடிஞ்சோன்னா அப்படியே. இது கிரிமினலில் வராது, இது எல்லாம் அடிச்சம் பிடிச்ச கேஸெல்லாம் அதில் வராது. நீ சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துங்க, இந்த கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு கோர்ட் தள்ளுபடி. ஏன்னா போலீஸ் மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. இந்த பையன் வீட்டிலே இல்லை சார், எப்படி நம்ம ஜோசியர் வீட்டிலே இல்லை, பேசவே மாட்டார் சார், ரொம்ப அசந்து ஒரு அதான் சொல்லலை, பொய்யே சொல்லாத ஜோசி. கரெக்டாக டைம். ஜோதிடர்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு ரைட்ஸ் கிடையாது, ஆனால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம்ல. அது அந்த தேடல் இருந்தால் தான் கேட்க தோணுங்க. சில பேர் ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க, புக்கு நிறைய படிச்சுட்டு இந்த சாஸ்திரங்கள் இல்லை நடக்கிற விஷயத்த பேசணும். இன்னைக்கு என்ன உங்களுடைய ஜாதகத்தில் ஐயா இன்னைக்கு ஒரு டேட்டா பர்த் இப்போ கொடுப்போம், ஒரு டேட்டா பர்த் கொடுங்க. அந்த டேட்டா பர்த்துக்கு நம்ம உதாரணமாக ஏதோ ஒரு சில கேள்வி பதில்களை கேட்போம். இல்லை அதை நம்ம எப்படி நான் பார்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு கேள்வி பதிலாக கூட இல்லைன்னா ஒரு ஜாதகம் எடுத்தால் நான் எப்படி பலனா நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம். ஐயா இப்போ என்னோட ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் பேசலாம் அந்த மாதிரி. கண்டிப்பாக நல்லது. எப்பயுமே துலா லக்கணத்தில் ஒருத்தர் ஜென்ம லக்கணமாக இருந்துச்சுன்னா அவர் பேர் 1 இல்லை 2. ஆமாங்க.
முதல்ல என் பேர் கிருஷ்ணராஜ், அப்புறம் விஜயராஜன் மாற்றினுங்க. ஆமாங்க. துலா லக்கணம் ஏஎல்பியை போனால் நீ பேரை மாற்றிக்க. பட்ட பேர் ஒன்று இருக்கும், வச்ச பேர் ஒன்று இருக்கும், கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும். வீட்டில் ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாங்க, கரெக்ட். நம்ம ஒரு லக்கணத்துலேருந்து எப்படி வந்து ஒரு 10 வருஷமாக நம்ம துலா லக்கணம் ஆரம்பிக்கும். இந்த துலா லக்கணம் 10 வருஷம் அப்படின்னா 10 வருஷமும் கிடையாது. துலா லக்கணம் 10 வருஷம். உங்களை பொறுத்தளவுக்கு துலா லக்கணம் 10 வருஷம் கரெக்டாக பொருந்தி போயிருக்கு, முடிஞ்சு போயிருக்கு. 10 வருஷம் பொருத்தமாக இருக்குது. 9 வருஷம் சொச்சமாகவே இருக்குது, நமக்கு நல்லாவே இருக்குது. அது இருக்கான்னா ரொம்ப நல்லா இருக்குது. 9 மாதம் 22 நாள் உங்கள் லக்கணம் துலா லக்கணம். இந்த லக்கணத்துக்குடையவன் யார் அப்படின்னா சுக்கிரன் 10ல் இருக்காருன்னா 10ல் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம 6, 8, 12ன்னு சொல்லுவாங்க. இங்கே 10ல் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. 10ல் கிரகம் இருந்துச்சுன்னா பஞ்ச பரதேசி மாரி அந்த 10 வருஷம் போட்டு பாடா படுத்தும். ஏண்டா இப்படி அது காரண காரியமே இல்லாமல் அந்த வீட்டை விட்டு தூக்கிட்டு போகும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட, இல்லைன்னு நான் சொல்ல. அதாவது சொத்து இருக்கும், சாவடி பண்ண முடியாது. சொத்து இருக்கும், நீங்கள் வாசலில் பாதை போக முடியாதுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் வீடு இருந்தது, நாங்கள் இருந்து சேலம் சங்கிலில் வீட்டில் இல்லை, நாங்கள் பண்ண முடியாது. 2 வருஷம் தூக்கிட்டு நீங்கள் சொன்ன வயசு. ஆமாம், நீங்கள் இந்த லக்கணம் ஆரம்பித்ததில்ல 9 வருஷம் 22 நாள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன். 9 வயசு வரை நான் நல்லா கால் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்கார நாற்காலி இருக்கும், நீங்கள் உட்கார முடியாது. அது ரொம்ப வீசிங்கெல்லாம் வந்து அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப ஆஸ்துமா. அது வந்து நம்ம தனிப்பட்ட பொதுவான லக்கணமாக தான் பார்த்தோம். நம்ம தனிப்பட்ட முறையில் பார்த்தா சார் உங்களுக்கு 4வது வயசுலேருந்து 6வது வயசு வரையும் நுரையீரல் சம்மந்தப்பட்டது அது தனி, அது ஸ்பெசிபிக் பலன். அது நம்ம எப்பயுமே பார்க்குறதே இல்லை. ஏன்னா முடிஞ்ச நிகழ்வு உங்களுக்கு தெரியும் போது நம்ம ஒன்று நிகழ்காலத்தை பேசணும். அது என்னன்னா நீங்கள் சொன்ன அந்த ஒரு இடத்துல இருக்க முடியாது. அங்கே டாக்டர் தூக்கிட்டு ஓடணும், அங்கே ஓடணும். அப்படியே மூச்சு இருந்தாலும் அதுக்காக மருந்து இருந்துச்சுன்னா மருந்து இல்லை, மருந்தும் கிடைக்காது. அது என்ன சீக்கிரனே தெரியாதே, சும்மா ஏதோ அடைக்குதுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எடுத்துட்டு போவோம். அட என்ன யானே இத்தனைக்கு எங்கள் அப்பா டாக்டர் இருந்தார், அவர் பார்த்து எதுவும் பண்ணல. மருந்து ஈரோடு தூக்கிட்டு போவாங்க, மருந்து கொடுத்தா எடுத்துக்காது, அங்கே ஒன்றுமே இல்லையே. அடைச்சிருக்கு, அடைச்சிருக்கு, அப்படியே தம்மாயிருக்கு. அந்த தம்மான வந்து காற்று வந்து வெளியிலேயே வராது, உள்ளாரே போகுது, அதை மூச்சு அடைச்சி அப்படி இருமுன்னா அப்படி இருக்கும். வெள்ளம் பக்கத்துல எல்லாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. பொதுவாக வந்து இந்த துலா லக்கணம் இப்படி ஒரு விஷயம். சரி, அப்புறம் தானா போயிடுச்சு. இந்த 9 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் வந்து 19 வயசு வரைக்கும் விருச்சிக இலக்கணம். இந்த விருச்சிக இலக்கணத்தில் இந்த 19 வயசு வரையும் செவ்வாய் 8ல் ஏண்டா வாழ்க்கை வாழ்கிறோம். அப்போ கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 19 வயசு 22 நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, இந்த கஷ்டங்கிறது அந்த காலம்தான் கஷ்டம். அது போயிடலாமா வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ அங்கே ஒரு சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது. ஒரு ஊரில் இருப்போம், ஆனால் என்னென்ன ஒரு முடிவே எடுக்க முடியாது அவங்களால. யாரும் இப்போ நீங்கள் முடிவு எடுக்கிற 19 வயசுல என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? ஆனால் அங்கே சூழ்நிலை உங்களை கவும் அப்படியே போட்டும். நான் சொல்கிறது ஏதோ 39, 49 வயசுல இல்லை, 19 வயசுல ஜாதகம் அனுப்பிக்கணும். இந்த 19 வயசு முடிஞ்ச உடனே உங்களுக்கு தனுசு லக்கணம் ஆரம்பிக்குது. ஓடி போனவங்களுக்கு 9ல் குரு. அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல ஏறி உட்கார போகிறீங்க. எப்படி இந்த 19 வயசு 22 நாளைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பிக்குது. 29 வயசு வரையும் வண்டி ஓடுது, 9ல் குரு. ஓடி போனவங்க 9ல் குரு. அந்த இடத்துல அப்படியே கொஞ்சோண்டு தலை அப்படியே நிமித்து கொஞ்சோண்டு அப்பாடா அப்படின்னு உட்கார இடத்துல 29 வயசு. அடுத்த லக்கணம் மகர லக்கணம். 29 வயசு 22 நாள். அடுத்த லக்கணம் மகர லக்கணம் 4ல் இருக்கார். 10ஆம் வீட்டை பார்த்துருவார். 8ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருப்பார். அப்படி ஒரு 29 வயசு 22 நாளில் உங்களுக்கு ஒரு சூறாவளி வரும் பாருங்க உங்கள் வாழ்க்கையில். அந்த ஒரு சூறாவளி மொத்த வாழ்க்கையும் எடுத்துப்படும். அது ஒன்றும் நண்பனாக இருப்பான், இல்லை கல்யாண வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களாக இருக்கலாம். 29 வயசு 22 நாள் நீங்கள் சந்திச்சே ஆகணும். இது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை இருக்கிற கமலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தானே இது ஒரு ரோடு. நீங்களும் எந்த ரோட்டில் போகிறீங்க, நானும் அந்த ரோட்டில் போகணும். அந்த ரோட்டில் வளைஞ்சு தான் போகணும், லெஃப்ட் ரைட் தான் போகணும். இல்லை சார் மட்டும் வந்து பறந்து விடுவார், நான் மட்டும் அப்படி நான் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டில் அப்படியெல்லாம் போக முடியாது. எல்லார் வாழ்க்கையும் கஷ்டம் இருக்கும். என்ன கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் ஜோதிடம் பாருங்க, இல்லை ஜோதிடம் தெரிஞ்சுங்க. ஒரு திட்டமிடாமல் எப்படி செயல்படுத்துறீங்க? எதுக்கோ திட்டமிடுறோம். 4 நாள் பயணத்துக்கு என்ன ட்ரெஸ் வேணும், எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பெட்ரோல் இருக்கு, எவ்வளோ வீட்டில் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பேக் பண்ணணும், என்னென்ன எடுக்கணும், என்னென்ன எவ்வளோ சேகரிக்கிற ஒரு காருக்கு மட்டும். ஆனால் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஒரு வாழ்க்கையில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது, இல்லை நான் ஒரு செயலும் செய்யும்போது நம்ம என்ன திட்டமிட்டிருக்கோம்? 29 வயசு இந்த மகர லக்கணம். 8ஆம் அதிபதி சூரியனா? ஆமாங்க. சூரியன் எங்கே இருக்காரு? கடகத்தில் இருக்காரா? லக்கணத்தை பார்த்தாரா? அப்போ என்ன நடக்கும்?
கொட்டி தீர்த்துரும் வேண்டாம் அப்படின்னு. அந்த 29 வயசு முடிஞ்சு 39 வயசு வரைக்கும் யார் அப்படின்னா லக்கணம் வந்து கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு 2க்கும் 11 கூடிய குரு 7ல் போய் அழகாக உட்காந்து அழகான வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ என் தலைவர் என்ன பண்ணார், அடிச்சு பிடிச்சி அதெல்லாம் அப்படின்னு முரண்டினார். ஏன் 7ஆம் அதிபதி சூரியன் எங்கே இருக்காரு, 6ல் போய் உட்காந்துருப்பாரு. லக்கணாதிபதி சூரியன் 3ல் போய் உட்காந்துருப்பாரு. லக்கணாதிபதி சூரியன் ஒன்றா முரட்டு குணம். அப்போ என்ன பண்ணும், நான் பார்த்துக்குவேன், என்னால் தெரியும், எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துச்சு. அப்போ அந்த 39 வயசு கடந்துட்டார் தலைவர். அடுத்து 49 வயசு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்துச்சுன்னா தனுசு லக்கணம். கும்ப லக்கணம் முடிஞ்சு தனுசு லக்கணம். தனுசு லக்கணம் குரு எங்கே போணுச்சு, 6க்கு போச்சு. லக்கணாதிபதி எங்கே இருக்காரு, 6ல். 11ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சனி பவன் 2ல். இப்போ நடக்கக்கூடிய தசை சனி தசை புதன் பற்றி. அப்போ 2ஆம் அதிபதி தசை நடந்தாலே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும், பாடா படணும், படுத்தணும். ஆனால் அட் ப்ரெசன்ட் நம்ம இப்போ 59 வயசு 22 நாள் வரைக்கும் நமக்கு லக்கணம் மீன லக்கணம். ஓ 10 வருஷமாக மகரத்திட்ட வந்தோம்னா இவ்வளோ தான் வாழ்க்கை. இந்த கட்டத்தில் பலன் எடுக்கிறது தனி. இப்போ நம்ம மேலோட்டமாக இப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் நம்ம தகவல். அது முடிஞ்ச அடுத்தது அந்த மேஷ லக்னம் வரும்போது நல்லா இருக்குங்களா? மேஷ லக்னம் செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போட செவ்வாய் நல்லா இருக்கா, 3ல் இருக்கார், நல்லா இருக்கு. செவ்வாயோட புதன் சேர்ந்து இருக்கும். 1 8 செவ்வாய் 3ல் இருக்கார், நல்லா இருக்கு. சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னா உதாரணம் அந்த 2லேயே இருக்கார். 10ஆம் அதிபதி சனி லக்கணத்தில் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஜீவனம் உண்டு அப்படின்னு உண்டு. 2ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்த்தா வருமானம் உண்டு, அவ்வளோதான். இப்போ 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். 2ஆம் வீட்டுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு நல்லா இருக்குது. ஆனால் 10ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு. நான் சேவையாக செய்ய முடியும். நான் பழைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கேன். 6ல் இருந்துச்சுன்னா பழைய விஷயங்களை இப்போ நினைவுகளை பேசுறது தான் ஆசையாக இருக்கும். அதை தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, இந்த மீன லக்கணத்துக்கு யூடியூப்புங்கிற கிரகம் ஆகவே ஆகாது. யூடியூப்புக்கு ஒரு செயலி ஆகாது. ஓ சரி. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயத்தை ஃபேமஸ் பண்ணலாம். யூடியூப்பை விட இன்ஸ்டாகிராம் நல்லாயிருக்கும். ஓ இது வருமானமாக கன்வெர்ட் ஆகாது. அதனாலும் வந்து அதில் ஒரு பேர் புகழ் கொடுக்கும். மீடியாபுரத்தில் பேர் புகழ் கொடுக்கும். ஏன்னா மீன லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சனி சுக்கிரன் 5ல் இருக்கார், நல்லா இருக்கும். பேர் புகழ் கொடுக்கும். 2ஆம் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கு, எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னா இருக்காது. ஏன்னா சனி தசை நடக்கிறது தொட்டு தான் சொல்கிறேன். அது 1 11 12 கூடிய அதிபதி மீன லக்கணத்துக்கு 2ல் இருக்கார் சனி பகவான். அப்போ நல்லா இருக்குமானா எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இப்படி தான் நம்ம எடுக்கணும் இந்த விஷயங்களை. இப்போ உங்களோட கேள்விகள் பொதுவாக ஏதாவது ஒரு கேள்விகளை பற்றி, சார் இப்போ ஒரு வேலையை பற்றி இல்லை தொழிலை பற்றி. இப்போ சினிமாவில் இருக்கேன் சார். நான் வந்து இடையில சினிமா வேண்டான்ட்டு போனேன். சினிமான்னு சொன்னேன். இந்த மீன லக்கணம் முடிகிற வரைக்கும் சினிமா பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இல்லை மீன லக்கணம் முடிகிறது எப்போன்னு தெரியும்னு பாருங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து 2027 ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், இன்னும் ஒரு வருஷம் 27 ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும், சரி 12/8/2027 வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்த மறந்துடணும். இல்லை நான் அப்படி பண்ணிவிடுவேன், இப்படி பண்ணால் பண்ணலாம், ரிசல்ட் வராது. இல்லை அப்படி ஒன்றும் பண்ணல, நம்ம பண்ண முடியாது. இல்லை சொல்கிறேன். இல்லை வாய்ப்பு கொடுத்தா தானே. இல்லை வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் இப்போ திட்டமிடுங்க. அது சொல்கிறதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை 2027 ஃபோக்கஸ் பண்ணலாம்ல. நல்லா ஏன்னா இப்போ சீரியல் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு டிஎம்எஸ் பண்ணது. அது இதுக்கு மேலே எவன்டா பார்ப்பான் அப்படி இப்படிங்கிற நான் அவ்வளோ பாடுபட்டு பண்ணி வச்சுருக்கேன். பட் மற்றவனால் முடியாதெல்லாம் நமக்கு ஈஸியாக முடியுது. மற்றவனுக்கு சாதாரணமாக இருக்கிறதுலாம் நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னதில் அருமையான பாயிண்ட்டு, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு அந்த செவ்வாய் முடிஞ்சோன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணி படித்து முடிச்சோன்னா சொர்ணம்னு இருந்தார் கலைஞரோட அக்கம்மா. அவர் வந்து கலைஞர் 89 முதல்வர் இருக்கும்போது சேர்த்து விட்டார் டெய்லி வச்சு. சார் நான் எட்டி பேடி வேலை இருக்கிறது முதலமைச்சர்கிட்ட. சும்மா வேலைன்னா சோறு தண்ணி கிடையாது. சரி அதோட விட்டாரன்னு பார்த்தா பரவாயில்ல, டெய்லி அப்போ இந்த டிவியெல்லாம் கிடையாது. அப்போ 2 அடி. ஏன்னா நாங்களும் தூர்தர்ஷன் மட்டும்தான். இந்த மாதிரி கேமரா இங்கே ஜாலியாக இருக்காங்க. அந்த பசங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. டெக்கை தூக்கி போட்டு ஓடணும். ஒரு கையில் சன் கண் பிடிக்கணும். அது அந்த லைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சட்டன் புகை வரும். ஓ சிஎம் என்னையா அப்படிமாங்கலாம். அப்புறம் அந்த பேட்ரி இருக்குங்க, அதை அந்த டெக்கில் போட்டு எடுத்தால் கீன்னு லைட்டு குண்டு வைக்கிற மாதிரி இருக்கும். போலீஸ் காலரை பிடிச்சி இழுப்பாங்க, கேமராமேன் இந்த பக்கம் பிடிச்சி இழுப்பார். ஏங்க பேட்ரி மாற்றுங்க, அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சிஎம் வெயிட் பண்ணிட்டுருப்பார், இந்த பட்டன் அழுத்தி ஆன் பண்ணுற அப்படி. சரி அதை முடிஞ்சு ஓகேன்னா புரட்சி தலைவர் வந்தாங்க. டிஎம்கே போய்ட்டு சேர்த்துங்களா ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம். சைக்கிளில் சாலிகிராமத்தில் போனால் இருக்கிறது மூலம். ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியணும். கடுமையான உழைப்பு. ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் டெய்லி செக்ரட்டரியேட் போகிறது வர்றது. அப்புறம் காலையில் சைக்கிளில் போய் சாலிகிராமத்துலேருந்து அடையாரில் சைக்கிள் நிறுத்துவேன். அங்கேருந்து கேமரா லைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கேமராமேன் கூட எடுத்து இந்த லைட் போடுற வேலை முதல்ல. புரட்சி தலைவர் பாய்ஸ் கார்டன் போகிறது, அங்கேருந்து இதுக்கு போகிறது. டைமே சோறு தனியாக கிடையாது அப்படின்னு வச்சுங்களேன். இது சாப்பிடாமல் இருந்து ஈரெல்லாம் ஏதாவது மூக்கு வயலாக நுர தள்ளிடுச்சு ராகுதசுக்கு.
உளுந்து அப்புறம் எங்கள் அம்மா ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க. இதில் எங்கள் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், தைரியம்னு இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் பாருங்கள், அந்த டெய்லி வேஜ் எல்லாத்துக்கும் சம்பளம் ஃபண்டு இல்லை, நிறுத்துறேன்னு ஒரு நாளைக்கு 25 ரூபா சம்பளம், அது 30 நாள் கழித்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி தான் வரும். அதுக்கு பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸில் நந்தன் ஒரு ஆள்கிட்ட போய் நிற்கணும். அவர் வந்து இவரே அன்றைக்கி தான் பில்லு பாஸ் பண்ணிட்டேன், நான் ஃபோனில் என்ன கோச் அப்போ நான் போக முடியாது, போப்பா இப்போ வாங்கிப்போ, நான் போகிறேன் வாங்கி தானே அவருக்கு அதுக்கு செலவு காசு கொடுக்கணும், அப்போ தான் நான் போய் அப்படி கொடுமை. ஆனால் இது இந்த சினிமாவில் இருக்கிற ஒரு பைத்தியம் உள்ள ஒரு அம்மா இந்த அப்படியே ட்ரீம்லேயே இருக்குது. சில சைக்கிள் போது திட்டுவான், டேய் சொல்லிட்டு வந்துட்டேடா அப்படிமா. ஒன்றும் இல்லை, இப்போ லக்கணத்து 5ல் சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கலாம், கடக லக்கணத்தில் சுக்கரன் இருக்குது, சினிமா ஆகாது. இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லிடுங்க, அந்த அங்கே சம்பளம் நின்றுச்சிங்க, 7 மாதம் சம்பளம் இல்லைங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா கூட நான் இருக்கேன், டெய்லி போயிட்டு வந்துட்டுருக்கேன். யார்கிட்ட ஒரு 100 ரூபா வேணும்னு கேட்டா, டே செலவு காசு இல்லைன்னா கேளு, சிஎம் கூட போயிட்டுருக்குற, அது எப்படி சம்பளம் வராமல் என்னையா பேசுகிறது அப்படின்ட்டு கேட்பாங்க. கடைசியில் இங்கே நக்கீரனில் உதயன் என் ஃப்ரெண்ட் இருந்தார், இறந்துட்டார் அவர். அவர்கிட்ட 1996 நான் வந்து சொன்னேன், விடுங்க விஜய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் போட்டுவிட்டு அம்மா வீட்டில் டீ கிடைக்கும், வீடு இளைஞர் வேதனைன்னு போட்டு ஊருக்கு போயிட்டேன், ரூமெல்லாம் காலி பண்ணி. அப்புறம் செக்ரட்டரியிலேருந்து ஃபோன் வச்சுவாங்கன்னு எங்கள் அப்பாலாம் பயந்துட்டு அம்மா எழுத்து பேட்டி, நான் அம்மா எழுத்துலாம் பேட்டி எனக்கு சம்பளம் இல்லைன்னு அப்புறம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்து 7 மாத சம்பளத்தை நான் வாங்கினேன். நீங்கள் சொன்னது அவ்வளோ கரெக்டாக இருக்குது. அந்த டைம் இந்த செவ்வாய் வச்சு செஞ்சுட்டான், யாருமே நம்பவே முடியாது, நம்பவும் மாட்டாங்க. அந்த ரஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போது பேஸ் ஆயிடுச்சு. தைரியம் வந்து போகல, மனசு உடஞ்சி போகிறதோ இல்லை ரொம்ப விரக்தி அந்த மாதிரி போகல. அதில் இப்போ நண்பர்கள் ஜோசியர் யாராவது ஒருத்தரோட இந்த மாதிரி சும்மா அப்பப்போ ஒரு ஆறுதலுக்கு. இந்த ஜூலை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படி வந்து சுக்கரனை பார்ப்பார், உடனே அப்படியே காண பிரபு வச்சு படம் பண்ணுறோம், உடனே உட்காந்து எழுது பிரபுட்டு இப்போ கண்டிப்பாக பண்ணிடலாம், பிரபு நிச்சயமாக வந்துருக்கேன். ஜூலை முடிஞ்சோன்னு ராஜகுமாரன் போகிறேன், எல்லாம் பார்த்து ஓகே பண்ணணும், அப்படியே கிருன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தா குஷ்போட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் பண்ணல, டாமார் பாட்டாச்சு, இப்படியே போராட்டம். அதுக்கப்புறம் இது இப்போ எல்லாம் நம்ம சொல்லி தான் ஆரம்பிச்சது. அந்த எபிசோடு ஆரம்பிச்சு பண்ணி கிட்டத்தட்ட 20 வருடம் இல்லை பண்ணி போராடி. இப்போ இந்த சாங் ரைட்ஸ் வந்து பாடல் காட்சிகள் எல்லாமே கலைஞர் டிவி, சன் டிவி இருக்கிறனால அப்படியே இருக்குது, பண்ணி வச்ச பொக்கிஷம் அப்படியே இருக்குது. ரேர் மெட்டீரியல் வச்சுக்கேன், தமிழ்நாடு சினிமாவுக்கு அவ்வளோ ரேர் மெட்டீரியல் இருக்குது. பழைய ஐயா பாடின அந்த பழைய ஸ்டுடியோலாம் போய் தேடி பிடிச்சி எடுத்து போராடி பண்ணிட்டான். இளையராஜா சாருக்கு ஐயாவுக்கு சண்டை இருந்தது, சேர்த்தவே முடியாது, நாங்கள் சேர்த்துட்டேன். டி ராஜேந்திரனுக்கும் ஐயாவுக்கும் சண்டை, டிஎம்எஸ் சண்டை சேர்த்துட்டோம். அதெல்லாம் மற்றவனால முடியாதெல்லாம் சாதாரணமாக நடக்குது, மற்றவனால சாதாரணமாக இருக்கிறது என்ன உள்ளது. அப்போல்லாம் ரொம்ப திமிராக இருப்போம், என்னையா ஜோசியம் போய் அப்படின்னா ஒரு நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க கோயம்புத்தூரில், அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிறேன், மருதமல்ல தாலி கட்டு கூப்பிட்டு வந்துடுறேன், ஜோசியத்தை உடச்சி கேட்டுறேன். அப்போ ஒருத்தர் பெரியவர் இருந்தார், இறந்துட்டாருங்க. தம்பி முடிஞ்ச பண்ணுங்க, ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க, பண்ணி காட்டுங்க, 1 கூட்டலன்னு தான் 3 இருக்குது, நீங்கள் 8ங்கிறீங்க, பண்ணி காட்டுங்க, ஒத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நான் நினச்சிப்பேன், நீங்கள் சொன்னது அவ்வளோ கரெக்டாக. ஆனால் இந்த இது வந்து நம்ம எத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்ச அரைகுறையாக நான் சொல்லியிருக்கேன், ஜோசியமெல்லாம் சொல்லி நடந்திருக்கு. ஆனால் அது உங்கள் மூலமாக எனக்கு தெரியுங்கிறது படிங்க, படிக்கும்போது கண்டிப்பாக கற்றுக்கிறேன். கேள்வி கேட்டால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மீன லக்கணம் 10ஆம் அதிபதி குரு 6ல் இருக்கலாம், நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் கரடு முரடான வேலை பார்த்தா நல்லது. இப்போ ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது இல்லை பழைய நினைவுகளை பற்றி நம்ம பேசுகிறத விட்டு அதை எடுத்துக்கலாம். சரிங்க, அது என்னென்னா நம்ம வேறு உணவு தொழில் அந்த மாதிரி எதாவது பண்ணால் அது ஃபுட் உடையவே கூடாது. இப்போ ஒன்று படம் உணவு சம்மந்தப்பட்டது, நாட்டு சீட்டு சம்மந்தப்பட்டது, ஸ்பெகுலேஷன் சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது எதுவுமே தொடக்கூடாது. இதை இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். சைடில் வேறு என்ன பண்ணலாங்க? அது இல்லை 10ஆம் அதிபதி இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ என்ன நிகழ்வு இருக்குது, இப்போ ஓகே இப்போ என்னால் ஒரு விஷயத்தை தெளிவாக பேச முடியும், பழைய நினைவுகளை பேச முடியும். இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக கொண்டு போகும், அவ்வளோதான் கொண்டு போகும். இதை இப்போ என்ன கொண்டு போகிறேன்னே கொண்டு போக முடியுமோ அதுக்கு போகலாம். இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி நீங்கள் அதுக்காக முதலீடு போடுறதோ இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதும் நல்லா இருக்காதுன்னா முடியாது. அந்த ஆகஸ்ட் இது வரைக்கும் 2027 12ஆம் தேதி வரைக்கும் அதுதான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போய்டும். நீ கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு 10 ஜாதகம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 நிமிஷம் தான் ஒரு ஜாதகத்துக்கு. மேஷ லக்கணம், 10ஆம் தேதி சனி லக்கணத்தில் இருக்குது, மேஷ லக்கணம். அப்போ நீ கஷ்டப்படுவா, வட்டி ஓடுங்க. 2027 பிறகு 10 வருஷம் ஓடும், பயன்படுத்தி. இப்போ நம்மளது இப்போ அப்படி இருக்குங்களே, 10 வருஷம் நல்லா இருக்கு. 10 வருஷம் 2027 10 4ஆம் வீட்டில் சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை பார்த்தா வருமானம் வரும், அவ்வளோதான். இல்லை தொடர்ந்து அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நல்லா இருக்குங்க? எப்படி 10 வருஷம் போதும். இந்த 50 சினிமாவில் ஒரு பெரிய சாதனை பண்ணிடலாம். 10ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்குது இல்லை, அவ்வளோதான். இப்போ பார்க்கலையா? இல்லை, இப்போ இல்லை. சரி, மீன லக்னம் தான் ஆகாது. 3-8 கூடிய சுக்கிரன் நல்லா இல்லை. 5ல் இருக்கக்கூடாது கிரகம், 5ல் இருக்கக்கூடாது. 5ல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசைகள் மட்டும்தான் இருக்கும், அது வந்து எண்ணங்களாகவோ பிரதிபலிப்பாக வெளியில் வராது. அது விட்டு அப்படியே தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள்.
அதே மாதிரி வழிபாடு தெய்வம்லாம் என்ன? இல்லை, இப்போ வழிபாடை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதுக்காகன்னா ஒன்றுக்கு இதில் இருக்குது. இப்போ உதாரணமாக வந்து இப்போ தொழிலுக்கு அப்படின்னா யோக பைரவர் இல்லை கோட்டை கால பைரவர் நம்ம திருமயத்தில் இருக்கு, கால பைரவர் மட்டும் கும்பிடுங்க, வேறு எதுவும் இல்லை. ஜாதகம் பார்த்தாலே பொதுவாகவே ஒரே ஒரு தரிசனம் ஒரே ஒரு கால பைரவர் கோயில் போயிட்டு வாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அது பரிகாரமாக இதுதான். ஏன்னா இப்போ நடக்கும் அப்படின்னா உடனே இன்றைக்கி நாளைக்கே வந்து இப்போ அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க, அங்காளம்மன் கோயிலுக்கு போங்க, சாமிகிட்ட வேண்டுங்க. ஆனால் இதுதான் வேணும்னு வேண்டாதீங்க. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை புரிய வைக்கணும். நீங்கள் என்னென்னா உங்களை இப்போ ஒரு தொழில் பண்ண போகிறோன்னா உங்களை டீட்டெயில் நான் கேட்பேன். அப்படின்னா நீங்கள் என்ன அடுத்த 5 வருஷத்தில் என்ன எஸ்டிமேட் வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். என்ன எஸ்டிமேட்டே இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும்? காசு இருந்தால் பண்ண முடியாது. காசு இருந்தால் வீடு கட்டிட முடியுமா என்ன? காசு இருந்தால் தொழில் பண்ணிட முடியுமா என்ன? காசு இருந்தால் சம்பாதிச்சிட முடியுமா என்ன? பண்ண முடியாதுங்க. ஐயா, கட்டம் வந்து என்னைக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அது வரைக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட கரெக்டு. கட்டம் கட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுமாரி யார் நடிகர் தாமு படிக்கிறார், கிளாஸில் படிக்கிறாரு, ஒரு இன்டர்வியூவோட கொடுத்துருக்காரு ஒரு சேனலுக்கு. கட்டம் நகர்ந்தால் தான் எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியும். அது நிறைய பேர் நான் என்னோட இதில் தெரிஞ்சலாம் சொன்னேன். ஊழ்னு ஒரு அதிகாரம் வந்து வள்ளுவரையா இப்போ வச்சுருக்காரு. இவங்க இந்த தெய்வத்தாலாகாத என்ன முயற்சி மெய்வருத்து, இது 8ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தில் படித்து ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம். முயற்சி பண்ண இளைஞனை நீங்கள் விண்ணை தொட்டு விடலாம் அப்படின்னு பேசியே பாதி பேர் விட்டான். இந்த ராஜேஷ் சார் எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து மார்க் போட வந்துட்டு தம்பி நல்லா உழைக்கணும், நல்லா பாடுபடணும், எடுத்த லட்சியத்தில் கரெக்டாக இருக்கும், புரியுதா? அப்போ நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கும்போது முடிச்சு கொஞ்சம் எல்லாம் வெளியே வரீங்களான்னு கூப்பிட்டு போய் நின்னோன்னா ஒரு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முன்னாடி ஒரு நம்ம கொடிக்கம்பம் இருக்குது, தேசிய கொடியாது. அப்படி தம்பி எல்லாம் இங்கே கிட்ட வாங்க அப்படின்னாரு. அவர் காருக்குள்ளே நான் கிளாஸுக்குள்ளே பேசலாம் ஃபுல்லாக போய் உன் தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ வர்றேன் போயிட்டு அவ்வளோ வாழ்க்கை சார். இப்போ எல்லாரும் பேசிட்டு இப்படி மார்க் போட்டார் போயிட்டாரு. திறமை உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கல, அதுதான் நான் கேள்வி. நான் என்னுடைய கேள்வியே திறமை இருக்கிறவங்களும் படித்தவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? படிக்காதவங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ ஏதோ ஒரு தொழில் பண்ணி அவங்க மேலே வந்துடுறாங்க. படித்தவங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல? படித்தவங்க வேலை கிடைச்சிருக்கணுமே. திறமை இருக்குது, முயற்சி இருக்குது, பயிற்சி இருக்குது. எவ்வளோ அழகான வந்து திறமையில் அவங்களோட திறமையான அளவே கிடையாது. அவங்களுக்கு அந்த நிகழ்வு கிடைக்கல. எனக்கு அதுதான் கோபம். அவன் கட்டம் முடிவு பண்ணால் சப்போர்ட் நானும் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் படிங்க. நமக்கு வந்து என்னென்ன எதை தான் ஜோதிடம் தெரியாமல் நீங்கள் எதை திட்டமிடுறீங்க. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? மகர லக்னம் போகும்போதே தெரிஞ்சிருந்துச்சுன்னா 29 முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு பேசாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே. இதே இதில் நீங்கள் கேமராவில் சூப்பராக இருந்திருக்கும், எடிட்டிங்கில் சூப்பராக இருந்திருக்கும், உங்களுக்கு அந்த வாய்ப்புகள். ஆனால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்படி ஒரு பெரிதாக நான் அப்படி தான் ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற இடத்துல இருந்தப்ப அது நடக்காத ஒரு விஷயம் இல்லை. அப்படியே புரட்சி தலை சொல்லி ஆரம்பிச்சு அவங்க மூலமாக அது நான் போகல அப்படி இழுத்து விட்டுருச்சு. இல்லை, அதுதான் இது நமக்கு நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அதை நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? நடந்திருந்தா நான் ஜெயிச்சிட்டேன் சொன்னாங்க, ஜெயிச்சிட்டேன் அப்படிம்பீங்க. நடந்திருந்தா நானும் எல்லாரும் மாதிரி சொல்லியிருப்பேன், வந்தேன், உழைத்தேன், பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சொல்லுவா முடியாது. அது காலத்தோடைய கோலம், அது விதி, கர்மா, தலையெழுத்து. தயவு செய்து நான் அது ஜோதிடத்தை எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். அது ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நான் ராமர ஜாதகமோ இல்லை வந்து யாரோட போடக்கூடாது. எனக்கு நிகழ்காலத்தில் இன்றைக்கி சாரோட ஜாதகத்தை போட்டு சொல்லணும். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அட்லீஸ்ட் புரிய வைக்கணும். 2027 ஆகஸ்ட் வரைக்கும் எந்த முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகளாக இருக்கட்டும், அதுக்காக இது நடக்கணும்னு நீங்கள் பெருசாக ஒரு விஷயத்தை திட்டமிட வேண்டாம். இது இப்படியே இன்றைக்கி என்ன ரெகுலராக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே பாடுங்க. ஏன்னா நமக்கு 8 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1.5 வருஷம் 1 வருஷம் தான் அதிகம். இவ்வளோ தூரம் போனது இப்போ திட்டமிட்டோம்னாலே 2027 நம்ம கொண்டாந்துட முடியும். 2027 திட்டமிடுவதற்கு இப்போ கண்ணு ஊன்னா தான் மரம் அப்போ வளரும். இப்போ கண்ணு ஊனாமல் அப்போ வராது. இப்போ திட்டமிடுவதற்கே நமக்கு 18 மாதம் தேவைப்படுது. அப்படி பண்ணும்போது 2028 உங்களுக்கு ஜெயிக்க வைக்கணும், 2029 ஜெயிக்க வைக்கணும், 2030 ஜெயிக்கணும், 2031 ஜெயிக்க வைக்கணும். சும்மா நேற்று நடந்தது தான். ஜோதிடத்தில் நிகழ்காலத்தில் ஒரு ஜோதிடத்தை போய் கேள்விகள் தான் கேட்கணுமே தவிர எப்பயுமே போட்டுக்கிட்டு இது சரியா தவறாங்கிறது. ஜோதிடமும் சரி, ஜோதிடர்களும் சரி, நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பதிலாக வரப்போகுது. நேரம் நல்லா இல்லைன்னா நான் கூட மாற்றி சொல்லு. நீங்கள் எல்லாரும் சொல்கிற வாக்கு நம்மள்கிட்டே இருக்குது, கணக்கு தான் நம்மள்ட்ட இருக்குது. கணக்கு போட்டு மண்டைக்குள்ளே போய் மண்டையிலேருந்து வெளியில் வந்து பேசும்போது அதெல்லாம் சூப்பர், உங்களுக்கு வேலை கிடைச்சிடும், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஜெயிச்சிடும்னு சொல்லுவோம். வேறு மாதிரி நேரம் ஜோசியர் நேரம் சரியில்லைன்னா இந்த சொல்லுவோம். ஜோசியர் நேரம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நடக்காதுப்பா, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு. இப்போது அந்த திருமணம்லாம் நான் இது மாதிரி பண்ணதுனால இல்லை பண்ணலைங்க. ஆகாது. நிறைய பேர்லாம் வந்தாங்க. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். இப்போ உதாரணம் இப்போ ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கலாம், மீன லக்னம் 2ல் சனி பகவான் வந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையே நல்லா இருக்குமா? நல்லா இல்லை. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கு. திருமண வாழ்க்கையை நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அடுத்தது நல்லா ஜாதகரே 6ல் இருக்கார்.
அதேமாரி புதனும் செவ்வாய் நாளில் இருக்குது, திருமண வாழ்க்கை அமைக்கக்கூடாது. பண்ணலை. நிறைய வந்தாங்க, நம்ம இது பண்ணி திட்டினாங்க நிறைய பேர். இப்படி இருக்கிறீங்களா நீங்கள் ஜோசியம் பார்த்து ஒளிஞ்சு பண்ணலாம், பரவாயில்ல நாங்கள் ஒளிஞ்சா இருந்துக்கிறோம். இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு வந்தது நமக்கு அந்த 29லேருந்து நல்ல வாய்ப்பு வந்துச்சு உங்களுக்கு. நிறைய வந்துச்சு. எனக்கு இப்போ அவ்வளோ ஈடுபாடு இல்லைங்க. இங்கே அடிச்சு அடியில் எல்லாம் வேண்டான்னு எல்லாம் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துருக்கு. இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுதான். இப்போ நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே வண்டி வேகமாக ஓட முடியும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்க போது. இப்போ வண்டிக்குள்ள 1000 விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, வேகமாக ஓடணும்னு. இங்கே பொறுப்புகளே உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை தட்டிடுச்சு. மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் அப்படி இல்லை. இதில் வந்து நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் சொன்னிக்கிட்டீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு கேட்டால் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் 2000 இப்போ உதாரணமாக அந்த லக்கணம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போ 2ஆம் வீட்டில் சனி, குடும்பத்தில் ஒன்றும் இல்லை. 2017லேருந்து 2027, 2017லேருந்து சொந்தக்காரன் மாமன் மச்சான் சொந்தக்காரன் குடும்ப உறுப்பினர் ஏதாச்சும் ஒட்டி உறவாடி பண்ணிங்கன்னா ஒன்று எல்லாம் இடம் கூடமாக தான் நடக்கும். கட்டாயிடுச்சு எல்லாம். இப்போ ஒரு 1.5 வருஷமாக தான், 2 வருஷமாக எல்லாம் கட்டாச்சு. இப்போ 2 வருஷமாக அதை நான் சொல்கிறேன். 2017லேருந்து அது கட்டு, அதுலேருந்தே கட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. டோட்டலாக சடனாக எல்லாமே கட் பண்ண இப்போ தான் பண்ண முடியாத தலைவர் வச்சுக்கிட்டு சார். நீங்கள் நல்லது செஞ்சாலும் நல்லா பயன்படுத்தி பின்னாடி கமெண்ட் அடிச்சு. இல்லை நீங்கள் நல்லது செஞ்சாலும் நீங்கள் 10,000 பணம் கொடுத்தாலும் பாரு 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு 10,000 பணம் கொடுக்குறான். அடையாய நீ வேற, நீயே 10,000 கடன் வாங்கி தான் நான் கொடுத்தேன். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இப்போ இதுதான் எனக்கு கோவம். உங்கள் 2ஆம் வீட்டு சனி 2017, 2027 மொத்தமாக யார் குடும்ப உறுப்பினர் யார் இருந்தாலும் மொத்தமாக யாராக இருந்தாலும் மொத்தமாக அப்படி தனியாக தான் இருக்கேன் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சம்மந்தப்பட்டதை நான் ஒட்டி உறவாட முடியும். வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் அவங்களுக்கு நம்ம இருந்திருக்கோம், நமக்கு ஒன்றுன்னு வரும்போது எல்லாம் வர மாட்டோம். வர மாட்டோம். 7ஆம் தேதி 4ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா ஆகாது. லைஃப் லாங் எப்பவுமே அப்படி தானே. இப்போ இந்த 2027 வரைக்கும் தான். 2027 கொஞ்சம் பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் அந்த இது வரைக்கும் அந்த மீன லக்கணம் வரைக்கும் பார்க்கணும். அந்த மாதிரி அதுதான். இப்போ 8ஆம் தேதி 5ல் இருந்துச்சுனாலே நம்ம வந்து நம்மளுடைய கனவு கற்பனைகள் எல்லாமே மாய மந்திரத்தில் தான் இருக்கும். அப்படியே கனவு காட்சிகள்லாம் இருக்கும். 8ஆம் அதிபதி யார்? சுக்கிரனா இருப்பார். மீன லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்காரு. அப்படியே பறக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பறந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. என்னென்ன இதில் 9ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்காரு. வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையும் விட்டு ஓடியாந்து நகர். இப்போ சைபரில் தான் இருக்குது. இந்த இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே சீரியலில் இருக்குது. இப்போ இடம் லாஸ்ட் ஒன் வந்து அது கூட இது பண்ணியாச்சு. அப்படி இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. அப்படியே ஒரு அது போனதில் இப்போ தான் நானே இடம் தேடினேன். அதை போய் ஏங்க உங்கள் இடமே எங்கேன்னு தெரியாமல் என்னங்க நீங்கள் ஒரு நாள் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு போய் தேடினேன். அதை கூட பார்த்ததில்ல. கோயம்புத்தூரில் சொந்த வீடு இருக்குவாங்க, நான் போய் இருந்ததே இல்லை. அது ஆரம்பத்தில் அது ஈடுபாடு இல்லை. இப்போ ட்ரெஸ்ஸே பாருங்கள், இதுக்காக தான் எடுத்தாங்கன்னா ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி இருப்பேன். அதை கூட சட்டை பண்ண மாட்டேன். அப்புறம் எல்லாம் சொன்னாங்க சார் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2-3 ட்ரெஸ் இப்போ தான் எடுத்தேன். அது கூட இல்லாமல் அப்படி இருந்தோம். இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி படிச்சிட்டோம்னா நம்ம அடுத்தது எப்படி ரெடி ஆகணும்னு இப்போ இல்லைன்னு மாறணும். சரிங்க. இப்போ இது ஜோதிடம் கற்றுக்கலாமா? நல்லா இருக்கு. 2ஆம் வீட்டில் சனி இருக்கார்ல, நல்லாவே இருக்கும். நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கும் போது 2ஆம் வீட்டில் சனி இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சொல்லணும். நேரில் பார்த்து எப்பயுமே இப்படி கண்ணு நேருக்கு நேர் பார்வை இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், உங்கள் பேர் இருக்குது, நல்லது, உங்கள் வயசு இத்தனை வயசு, உங்கள் லக்கணம் இப்போ மீன லக்கணம், உங்கள் லக்கணத்தில் குடும்ப உறுப்பினர் யாரும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் நல்லா இருக்காது. எப்படி கண்ணை மூடிட்டு பதில் சொல்லணும். குறி சொல்கிறேன்னு சொல்லுவோம். 2ஆம் வீட்டை சனி வந்து குறி சொல்கிறது. ஆனால் சொல்கிறேன் நம்ம சொன்னதில் நடக்கும். எனக்கு ஒரு எப்போ சொன்னோன்னா யாருக்கா எழுதி கொடுப்பேன். அவங்க வந்து கூப்பிட்டு சார் நீங்கள் சொன்னது நடந்து எனக்கு ஒரே திருப்பி நம்ம பாடம் நம்ம சொன்னது நடந்துச்சா அப்படின்ட்டு. 2ல் சனி இருந்தாலும் விஷவாக்கு தானே சொல்லுவாங்க. நல்லா தானே இருக்கும். அந்த மாதிரி நல்லதே சொல்லுங்க. ஆனால் யாருக்கும் கெடுதலாக சொல்லாதீங்க. இப்போ இந்த கடன்லாம் சீரியல் கொடுத்துருக்காங்க, அடைச்சிட முடியும். 6ஆம் அதிபதி 5ல் இருக்குது. பூர்வீக கடன் இப்போ தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை அந்த நீங்கள் சொன்ன பீரியடுக்கு அப்புறம் 2027 6ஆம் அதிபதி 3ல் இருக்குது. நல்லா இருக்கு பண்ணி கடன்லாம் அடைச்சிடலாம். வேற சொந்த வீடு அதெல்லாம் வாங்குற மாதிரி இதுக்கு எந்த வீடு இல்லை. அந்த 27க்கு அப்புறம் 4ஆம் அதிபதி சந்திரன் 2ல் இருப்பார். நல்லா தான் இருப்பார். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் சினிமாவில் எங்கள் அம்மா சொன்னாங்க சினிமா பெருசாக நல்லபடியாக வரட்டும். நல்லா இருக்கும். ஒன்று இடம் 2027 பிறகு வரட்டும். நல்லா இருக்கும். காலபைரவர் மட்டும் கும்பிடுங்க. 12 கட்டம் 120 வயசு, 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்படியே என் அப்பா அம்மா மாறுது, அம்மா மாறுது, அக்கா மாறுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சொல்லும்போது கூட நினச்சேன், என்ன இப்படி அதில் மாதிரி என்ன அப்படி சொல்லிட்டு இருக்காரு. யார் ஏற்றுக்கலாம் நான் சொல்கிறேன் சொல்லி அப்போ தோணுச்சு அது. ஆமாம்மா, எல்லாரும் கேள்வி வர. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸில் ஒரு 30, 40, 50 ஜாதம் போடுறோம், ஒரு 60 ஜாதம் போடுறோம். ஏதோ ஒரு ஜாதம் 2 ஜாதம் மாறலை. ஆனால் 30 ஜாதம் போட்டு 30 ஜாதமும் அதில் வருது. இங்கே லைவாக நம்ம பார்க்குறோம்ல. நம்ம ஏதோ வந்து இது மந்திரமெல்லாம் கிடையாது. இதை மூடு மந்திரம் மாரி என்ன வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கிட்டு அப்படியே யாருக்கு இந்த இருக்குது பாருங்கள், ஜோசியரை பாருங்கள், எது உங்களுக்கு கரெக்டாக எடுத்துங்க.
இப்போ படிக்காமல் எப்படி சொல்ல முடியும்? படிக்காமல் ஒரு விஷயத்தை சரின்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. அது இயற்கை என்னமோ கடவுள் ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. நான் அதை வந்து எல்லாருக்கும் சப்போஸ் படித்து தெரிஞ்சுங்க அப்படிங்கிற டிஎம்எஸ் சைடு சொல்லி இந்த பாண்டி பஜார்கிட்ட ஒரு விநாயகர் கோவில் இருக்குது சார். அங்கே வந்து சாரி இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி அங்கே நின்றுருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த பீரியடு நின்று ஒரு ஆள் சீரியல் பணம் தரேன்னு சொல்லிட்டு நின்று காலையில் அப்போ இந்த பேஜர் தான் செல்லில் இல்லை, வரவே இல்லை. அப்போ கூட பூபதினு ஒரு பையன் தான் சொன்னான், உள்ளே வந்து வெங்கடாஜல் போய் கும்பிட்றான், அவனை பெரிய வெங்கடாஜலபதி கிழிச்சான் அப்படின்னு போய் அப்படின்னு கொண்டு வந்து அங்கேருந்து பஸ்ஸு காசில் நடந்து வர்றோம் வடபழனிக்கு. வந்து எரிச்சலோடு உட்கார சாப்பிடல. காலையிலேருந்து 3 மணி மட்டும் நின்றுருக்கு. அந்த ஆள் வருவான்னு வரல. படுத்துக்கிட்டார். கீழே ஹவுஸ் ஓனரோட ஃபோன் நம்பர் கொடுத்தா டிஎம்எஸ் லைனில் வந்துட்டு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னாரு. ஐயா வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. நேராக பார்த்து எனக்கு ஆந்திராவில் பாராட்டு விழான்னு வாங்க போகலான்னு. சரி கூப்பிட்றான்னு போனோம். அங்கே போய் இறங்கினோன்னா அடுத்த நாள் பேக்கில் இங்கே வச்சுங்கன்னு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனார். அப்படின்னு பார்த்தா நேராக வாங்க வெங்கடாஜலபதி பார்த்து வந்தலான்னு நேராக டிஎம்எஸ்ஏ அவ்வளோ வெங்கடாஜலபதி கண்ணில் தண்ணி கொட்டிடுச்சு. அப்படியே என்னடா நேற்று பாண்டி பஜார்ல கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டேன். அப்போ ஐயா சொன்னார், நம்ம வாழ்க்கை வரலாறு பண்ணலான்னு இருக்காரு, பகவான் பார்க்கட்டும் அப்படின்னாரு. அப்படியா சந்தோஷம். எத்தனை தடவை திருப்பதிக்கு வரீங்க? நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரேன். பொய் சொல்லாதீங்க அப்படின்னா. இல்லைங்க ஃபஸ்ட்டு தடவை இப்போ தாங்க வர்றேன் அப்படின்னு. அப்போது பெருமாள் மேலே வச்ச சந்தனத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்து வந்து மத்தியில் வைக்கிறார். நமக்கு அப்படியே அட்டிட்டே அப்படின்னு அடுத்து சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க அப்படின்னு எடுத்து அப்படி கொடுக்குறாரு. கால் பார்த்து இந்த இடத்துல நிற்கணும்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெளியே கேட்டிங்களான்னாரு. தெரியாதுங்க அப்படி. வெளியே போய் கேளுங்க அப்படி வெங்கடாஜல் விட்டு 2 அடியில் நிற்கிறதுனா எப்படின்னு கேட்டோம். அடுத்த நாள் அந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப இதாக நடந்திருக்கு. வேற ஒரு ட்ரீம் வேர்ல்டு இருக்குது நம்ம மைண்டில். அந்த ட்ரீம் வேர்ல்டில் இருக்குன்னா இந்த நார்மல் இல்லை, அப்நார்மலாக இருக்கிறனால தான். ஆனால் இப்பயும் அப்படி தான் இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியலை, எங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இது நீங்கள் படிக்கும்போது அதனுடைய ஏன்னா அந்த வேலையை பார்க்குறோம்ல, ஒரு டாக்டர் ஒரு நாடி பிடிச்சி பார்க்கும்போது அது ஏன்னா எங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க அந்த கற்பனையிலேருந்து மீள முடியாது, எல்லாரும் ஈஸியாக மீள முடியாது. அது நானாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சட்டை எடுக்க போகிறோம் உதாரணத்திற்கு, இந்த சட்டை பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன நான் எடுக்க மாட்டேன். இல்லை நான் இப்போ அந்த இது இல்லை, நீங்கள் சொன்னால் நான் இந்த சட்டை போட்டுக்கிறேன் வந்தாச்சு. நான் இப்போ எனக்கு வேணுங்க சொல்கிற இடத்துல இல்லை. இது உண்மையிலே இந்த மாதிரி கட்டப்பட்ட சட்டை வேண்டாம் உண்மையிலே. ஓ இதுங்களா? சரி சரிங்க. அது பிளைன் ஒயிட் போட்டு ரொம்ப பிளைன் நல்லா. பிளாக் போடக்கூடாதுங்களா? பிளாக் போடலாம், ஒயிட்டாகவே போட்டுருக்கு, நல்லாவே இருக்கும். ஒயிட் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி பயன்படுது. வெறும் ஒயிட் மட்டும் ஒயிட் மட்டுமே பயன்படுது. அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம். கல்லில் மோதிரம் அதெல்லாம் தயவு செய்து நல்ல இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வாங்கி முதலீடு போட்டு வாங்குறதுக்கு அது இப்போ போய் போட்டிருக்கேன். அது இருக்கலாமா? அது இருக்கலாம். சரி சார். பச்சை இப்போ எண்ணெய் கல் போடக்கூடாதுன்னா கனகு புஷ்பராக போடக்கூடாது. எண்ணெய் கல் போட்டிருக்கீங்க. நான் வந்து டைமண்ட் போட்டுருக்கேன். போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெறும் சந்தனம் வெறும் வெள்ளி. அதே அந்த டைமண்ட் திருப்பி போடுங்க. உள் பக்கம் வச்சு போடுங்க, வெளி பக்கம் வச்சு போடாதீங்க. இப்படி திருப்பி. ஓ அப்படி. அப்படி மாற்றி போட்டுங்க. இப்படி மாற்றி போட்டுங்க. ஓ நிறைய தெரியும். அவ்வளோதான். ஓ அப்படி சின்ன விஷயம். ஆனால் இதில் நீங்கள் இன்றைக்கே நாளைக்கே பாருங்கள், அது ஒரு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அது நீங்கள் போகும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. நான் இன்னொரு வீடியோவில் நம்மளோட பேசும்போது அதை பேசுவோம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் தான். பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு சின்ன காரணங்கள் தான் சண்டையாக இருந்திருக்கும். அது காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா சிலப்பதிகாரத்தில் கொண்டு வா அப்படின்னு சொன்னது முடிஞ்சு போச்சு. பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இப்போ நவகிரகங்களுக்கு குரு இருக்காருல்ல, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் குரு இருப்பார். பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஒரு அரசவையில் ஒரு குருவாக இருக்கிறவங்க யாரோ ஒருத்தரோட பேச்சை கேட்டு செஞ்சால் அதனுடைய தாக்கம் நல்லது கெட்டது ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ யாருமே அதை செய்கிறதே இல்லை. அந்த காலத்தில் தான் ஒவ்வொரு அரசவைக்கும் ஒரு குரு இருக்கிற மாரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து வீட்டில் அந்த காலத்து தாத்தா பாட்டி பேச்சை கேட்டோம், அப்பா அம்மா பேச்சை கேட்டோம். இப்போ அவங்கவுங்க முடிவெடுக்கிறாங்க. இப்படி முடிவெடுத்தால் சூரியன் ஒரு கிரகம் ஒரு சுற்று அது பாட்டு சுற்றுனுச்சு, சந்திரன் அது பாட்டு ஒரு சுற்றுனுச்சுன்னா இந்த ஈர்ப்பு விசையில் இல்லாமல் எல்லாமே நேரம் இருக்காது, இரவு நேரம் கரெக்டாக இருக்காது, பகல் நேரம் கரெக்டாக இருக்காது, வெப்பநிலைகள் நல்லா இருக்காது, பருவங்கள் மாறும், வாழ்க்கையே மாறும். மொத்தமாக இந்த சூரிய குடும்பமே மொத்தமாக அழிஞ்சு போடும். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டிலாம் அழகாக இயங்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்காது. சூரியனுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, சந்திரனுக்கு ஒரு தொடர்பு. அழகாக கொண்டாந்து அந்த குரு கொண்டாந்து இணைச்சி எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக வந்து நவகிரகங்கள் நம்மளை வந்து அவ்வளோ அழகாக கொண்டாடுது. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து அப்பா அம்மா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் பெரிய இவங்களெல்லாம் முடிஞ்ச அளவு நமக்கு அவங்க எல்லாரும் ஒத்து போகிறது யாரோ ஒருத்தர் இழுத்துக்கிட்டு போகணும். அதை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கீங்க? ஸ்பிரிச்சுவல் இந்த லக்கணம் வந்து எப்போ மேஷ லக்கணம் வரும்போது 9ஆம் அதிபதி குரு 5க்கு வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ வந்து பெரிய ஜோசியராக வருவீங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும் அது. எப்பயுமே வந்து 2ஆம் அதிபதி 4ல் போய் 10ஆம் வீட்டை பார்த்துச்சாலும் ஜோசியம் வரும். ஜோதிடமே தொழிலாக மாறும். இதில் எதிர்பார்த்தது அது சினிமா துறையில் அது ஜோதிடத்தை ஃபில் பண்ணும் உங்களுக்கு. இப்போ சினிமாவில் வேபி நாகராஜன்லாம் பக்தி படங்கள்லாம் பண்ணார் இல்லைங்களா, அந்த மாதிரி டெவோஷனல் அப்படி பண்ணலாமா? இப்போ ஒரு சிறுடி சாய்பாபா அவரில் டைரக்ட் பண்ண சொல்கிறாங்க, எடுத்து பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஜோசியத்தை பேஸ் பண்ணி ஒரு சினிமா பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இது எல்லாமே மேஷ லக்னம் வரும்போது நடந்துடும். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு விளக்கு போட்டால் உண்மையில் மன சந்தோஷம் தான் வரும். ஆமாம், நாங்கள் எத்தனை வருஷமாக விளக்கு போட்டிருக்கோம் 4:30 மணிக்கு. இப்போல்லாம் 4:30க்கு போடுறதே இல்லை. வரும். நாங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிங்கிறோம். படித்தோம். நீங்கள் 10 மணிக்கு ஜோசியம் படிக்காது, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறோம். அது படிக்கலாம். இல்லை நீங்கள் ஜோதிடம் மட்டும் கிடையாது. ஒரு ஐஏஎஸ்க்கு, ஒரு ஐபிஎஸ்க்கு, குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு 4:30 மணி எழுந்திரிச்சு படிங்க. உங்களாலே 4:30 மணி எழுந்திரிக்க முடியலன்னு நம்ம எப்படி இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கால சக்கரம் வந்து கரெக்டாக நீங்கள் உங்கள் மாதிரி பெரியவங்க மூலமாக அது ஏதோ நான் இந்த உடலில் இருக்கிற உயிர் வந்து அந்த புண்ணியம் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் அது வழங்கப்பட மாட்டாது. அது தெரிஞ்சாலும் நல்ல விஷயமா சொல்கிற பாக்கியம் கிடைக்கணும். ஆய்வு பண்ண வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க. நீங்களும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக மக்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா இது ஏதோ வந்து ஒரு நாள் ஒருத்தருக்கு சரியாக இருக்குல்ல, 2 பேருக்கு சரியாக இருக்குல்ல, எனக்கு சரியாக இருக்குல்ல, எல்லாருக்கும் சரியாக இருக்கு. அந்த கணக்கு முறைகள் சரியாக இருக்கும்போது பலன் சரியாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நான் இப்போ எஸ்எஸ்எல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தா அப்படி இருக்கு அப்படி நினச்சி இப்படியே ஒரு இது வர இல்லைம்மா. இதே கேமரா தான். அப்போ ஒரு கேமரா இருந்தாலும் இப்போ என்னமோ டெக்னாலஜி எல்லாமே டிஜிட்டலில் வந்துட்டு அதெல்லாம் மாற்றம் வரும்போது ஏன் ஜோதிடத்தில் மட்டும் மாற்றம் வரக்கூடாது? அதே ஜென்ம லக்கணம், நீ ஜென்ம லக்கணத்தை நான் பேசவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. ஏஎல்பி லக்கணம்னு ஒரு லக்கணத்தை நான் என்ன பண்ணுறேன், வயதோட்டு லக்கணம்னு வளர லக்கணம்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அந்த லக்கணத்தை நகர்த்தி லக்கணம் புள்ளி நகர்த்தி அச்சய லக்கணம்னு சொல்லி ஏஎல்பி லக்கணம்னு சொல்லி அதை வந்து வச்சு பலன் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி வயசுக்கு என்ன கேள்வி, நடக்குமா நடக்காதா சார்? 10ஆம் வீடு 6ல் இருக்குது, இப்போ நடக்காது சார். 10ஆம் வீடு 5ல் இருக்குது, நடக்காது சார். இன்னும் 1 வருஷம் கழிச்சு நடக்கும், பார்த்துக்க. 1 வருஷம் கழிச்சு வாங்க, நடக்கும். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அப்படியே நகர்த்துறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நான் உங்கள் வகுப்பு நான் சேர்ந்து கண்டிப்பாக கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக கற்றுக்குறோம். பெரிய பாக்கியம். ரொம்ப நாளாக நினச்சது, அது இப்போ தான் கதவு திறக்குது. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் அதுக்கு ஒரு காலம் வரட்டும். அதுக்கும் காரணம் இருக்குது. அது கிளாஸில் வந்து சொல்கிறேன். ஏன்னா அது டக்குன்னு அது உங்களுக்கு அது படிக்கும்போது ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் நான் படிக்க வர்றேங்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதாவது ஒரு இங்கிலீஷில் லக் அப்படின்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லக்னம் மாறுதுங்கிறது சொன்னால் அந்த லக்கு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றிங்க. நன்றி. வணக்கம்.